பாசத்தை நின்றிடுமா தைப்பா சீதனமாக கேட்டாலே நல்ல தங்கால் கொடுக்கவில்லையே என்று நினைக்காதீங்க. தாய் வீட்டு சீர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த சீரோடு சேர்த்து பாலாடை இருக்கா பாரு, எடுத்து காட்டுங்க. இருக்குதா? வெள்ளிக்கிண்ண பாலாடையை எனக்கு சீதனமாக கொடுத்திருக்கின்றார் என்னுடைய அண்ணன். அன்பளிப்பு நிறைய இருக்கிறது, பாலாடை இருக்கிறது இதிலேயே. அம்மாடி, குழந்தை இல்லாதவருக்கெல்லாம் எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அத்தனை தாய்மார்களுக்கும் அந்த குழந்தை செல்வம் என்று பிறக்க வேண்டும். நல்ல தங்கால் எப்படி நான் வாழப் போகின்றேன் என்று எல்லோரும் பார்க்க வேண்டும். அம்மா, விடிகிற வரைக்கும் இதே மாதிரி தாய்மார்கள்லாம் உட்கார்ந்துருக்கு. இன்னும் எங்களுடைய மன்றம் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த தேவராயன் பலர் கணவருக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே இன்னும் எவ்வளவோ கதைகள் எல்லாம் இருக்கிறது, சென்று நான் பார்க்க வேண்டும். அழைப்பு தந்து அவரை இன்னும் வைத்தினரை வரவழைத்து தங்கள் தேடி அமர்ந்திருக்க புறப்பட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, நல்ல முறையில் பாதுகாத்து வளர்த்து வர வேண்டும். சந்தோஷமா ஆடி பாடி கொண்டே போக வேண்டும். எப்படி தெரியுமா? அழகாக நாம் சந்தோஷமாக போக வேண்டும் என்று சொன்னார். அருமையாக என் மனம் காத்திருக்கிறது சொல்ல. அப்படியா? ஆமாங்க. எப்படி? அத்தான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்பமே
என்னுடைய மகளை பார்க்கணும். நல்ல அழகா இருக்கிறான். என்ன அழகா என்னங்க காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக நம் அரண்மனையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் ரோகிணியை வரவழைத்து நேரம் காலத்தை கழித்து பயிற்சி ஊட்டுவது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கு நாம பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். அத்தா திருமணம் நடந்து முடிந்த 10 வருஷம் ஆகுது. ஆமா, எப்படி 10 வருஷம் ஆகுது. நல்ல தங்காளுக்கு திருமணம் முடிந்து 10 ஆண்டு காலத்தில் நான் 7 குழந்தைகளை பெற்றிருக்கிறேன் என்றால் பாருங்கள். முதலாக நல்ல தங்கால் கர்ப்பத்தில் அவதரித்த மகனுக்கு தனசேகரன், இரண்டாவது அவதரித்த மகனுக்கு குணசேகரன், ஞானசேகரன், வீரவரராணி, அதிரூப சுந்தரி, அமுதவல்லி என்று 4 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கு மட்டும் கோட்டீஸ்வரன் என்று பெயர் வைக்கிறோம். கோட்டீஸ்வரன் வாழ்க 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 வாழ்க. எல்லா செல்வத்தில சிறந்த செல்வங்கள் என்ன செல்வம் தெரியுமா? இந்த மாதிரி குழந்தை செல்வம் தாங்க ஒரு குடும்பத்துல. ஆமா ஆமா, அருமையான இந்த குழந்தை செல்வத்தை எனக்கு கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் நன்றியை சொல்லணும். காசி ராஜா, காசி விஸ்வநாதா, ஆண்டவனே சர்வேஸ்வரா, சொக்கநாதா, முக்கன்மூர்த்தியே, பரமேஸ்வரா, ஜெகதீஸ்வரா, அருமையான செல்வங்களை எல்லாம் என் கர்ப்பத்திலே பிறக்க வைத்தாயே, அது போதும். 10 ஆண்டு காலமாக நம்ம திருமணம் ஆகிவிட்டது. என்னுடைய நாட்டு மக்கள் என்னாச்சு ஏதாச்சு ஒன்றுமே தெரியவில்லை. என்னுடைய நாட்டு மக்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் தீர்த்து வைக்கணும். ஒரு மன்னன் என்று சொல்லக்கூடியவர் எப்படி தெரியுமா? மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே வரக்கூடாது. மன்னன் மனம் கலங்கினால் மக்களும் சீர்குலைவார்கள். அதே மாதிரி மக்களை எல்லாம் கண்ணு இமை மாதிரி பாதுகாக்கணும். அதுதான் நல்ல ஒரு அரசாட்சிக்கு அழகு. அத்தான் இல்லையே மக்களுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கு என்று எதற்குமே கலங்காதே. இருப்பதை எல்லாம் கொடுத்து உதவுங்கள். இருக்கின்றது அத்தனையுமே மக்களுக்காக உதவி செய்யுங்கள். விவசாயத்திற்கு உதவுங்கள். அப்படி இருக்கின்ற போது அத்தன் அப்படியும் போதாது என்று சொன்னார். என் அன்னை எனக்கு கொடுத்த 7 வண்டி சீதனங்கள் இருக்கிறது. இந்த 7 வண்டி சீதனங்களை அனைவருக்கும் கொடுத்து உதவுங்கள். இல்லாத வருகின்றவருக்கு, ஏழ்மையிலே இருக்கின்றவருக்கு, கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்றவருக்கு அவர் கண்ணீரை துடைக்கின்ற கரங்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அத்தான். அதுதான் நல்ல அரசாட்சிக்கு அழகு. குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ராசா அப்பா போயிருக்காரு. அப்பா வந்துக்குள்ளாரு உங்களை எல்லோரையும் தாலாட்டு பாடி நான் அழகாக நான் தூங்க வைக்க வேண்டும். உங்க அண்ணன்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. குழந்தைகளை நாம பார்க்க வேண்டும். மண்ணில் வந்த நிலவே, மழையில் பூத்த மலரே, கொண்ட
சத்தம் இல்லாம இங்க பாரு தாய் செல்லம் நல்ல தங்காவுக்கு குழந்தைய நினைக்க நீங்க கொடுத்து வச்சு அலங்காரி என்னுடைய தங்கைக்கு சிறப்போட திருமணம் சிறப்பாக நடந்து முடிஞ்சு ஆமாங்க நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கு தேவையா நான் பிள்ளை குழந்தை குட்டி வேற வந்தேன் நம்ம இருவரும் சந்தோஷமாக இருக்கிறோம் இன்று வந்த இந்த மையை
இன்றும் சற்று நேரம் சந்தோஷமாக இருக்கணும் இருவரும். எப்படி தெரியுமா? அலங்காரி கட்டு காவல்கள் வாழ்க்கையில் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். யார் என்றே தெரியவில்லையே. யாரு? பார்க்கலாமா? ஐயா இறைவா, என்னுடைய நாட்டில் பசி பட்டியில் கோயில்கள் எல்லாம் செத்து கிடக்கிறது, ஆடு மாடெல்லாம் செத்து கிடக்குது. என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லையே. என்னுடைய நாட்டில் எப்படிப்பட்ட சோதனையா? ஒன்றுமே புரியவில்லையே. என்னுடைய மனைவி என்னாச்சு, என்னுடைய பசங்க என்னானாங்க, ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய மகனோட பார்க்க வேண்டும், சென்று வரேன். என்னுடைய மனைவி காணோம், எங்கதான் போனாங்க, ஏதாச்சும் ஒன்றுமே புரியவில்லையே. யாராவது நடத்த போறாங்க, அவங்களாச்சும் என் மனைவியா இருக்குமா, என்னுடைய பிள்ளைங்களா இருப்பாங்களா? தேடிக்கொண்டே போகலாம். அந்த வானம் எந்த கையில் வந்து சேரும், அந்த வானம் எந்த கையில் வந்து சேரும். வானம் எந்த கையில்
வந்து சேரும் அந்த கொண்டன் என்று யாரை சொல்லி பாடும் நாடு ஒரு கூச்சலா இருக்கு. என்னதான் நடக்குது? என்ன என்று தெரியவில்லை. நாட்டு மக்கள் எல்லாம் கம்மி பண்ணனா அவர்களுடைய குறையை சொல்ல ஓடோடி வந்தார்கள். யாரு? கானகத்தில் உள்ள அனைத்து மிருகங்களும் காட்டில் உள்ள பயிர்களை நாசம் செய்திருக்கலாம். அப்படியா? இப்போதே காட்டுக்கு சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாட வேண்டும். புறப்படலாமா? புறப்படலாமா? புறப்படு போகலாம். காட்டில் உள்ள மிருகங்களை வேட்டையாடி முடிக்கும் நேரத்திலே எனக்கோ அதிக தூக்கமாகவே இருக்கிறது. இப்போது நன்றாக உறங்க வேண்டும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா, ரொம்ப சோர்வா இருக்கு. சற்று நேரம் கூட உறங்கலாமா? அலங்காரி தீராத கனவு கண்டேன். அலங்காரி கிளறி அலங்காரி கனவை கண்டே அலங்காரி கனவை கண்டே கனவு கண்டே கனவு கண்டே கொள்ள நின்று கொண்டே கிளறி அலங்காரி கனவை கண்டே. அலங்காரி தீராத கனவு. என்னங்க கனவு? என்னுடைய தங்கை 7 குழந்தைகளுடன் தலைவிரி கோலமாக இந்த கனகத்தில் அழுது கொண்டு வருகின்றார். 7 பிள்ளைகள் உடன் வரவை கண்டே வரவு கண்டே சொல்ல நின்று கொண்டே வரவு கண்டே சொல்ல நினைவு கண்டே அலங்காரி கனவு கண்டே. அலங்காரி என்னுடைய தங்கை 7 குழந்தைகளுடன் தலைவிரி கோலமாக இந்த கனகத்தில் அழுது கொண்டு வருகிறார். எப்படி வருவாங்க? என்னங்க கொஞ்சமான சீவர்த்தியா அண்டா குண்டா அடுக்கு சட்டி அப்படி கொஞ்சமான ஆபரணம் தங்கை நங்கை வைரம் எல்லாமே போட்டு எல்லாமே கொடுத்து அனுப்பி 7 வாட்டி சீவர்த்தியம் தங்கித்தாலே வயிற்றாலே இணைச்சி அணைச்சி விட்டீங்களே. எப்படி 7 புள்ளியோட தலைவர் கொண்டு வரங்க? தீராத கனவு கண்டே அலங்காரி. நாளை கனவு படலாம். சொல்வார்கள். தீராத கனவு கண்டுவிட்டேன் அலங்காரி. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க தங்கச்சி தானே, நான் பாத்துக்கிறேன். அந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, அந்த அம்மன் கிட்ட மடிப்பிச்சை கேட்டு ஒரு நாள் ஒரு பொழுது இருந்து நான் பேட்டிக்கிறேன். உங்க தங்கச்சிக்கு எந்த குறையும் வராதுங்க. நீங்க சென்று உள்ள அரண்மனையில சென்று வரட்டுமா? அது 7 பிள்ளையோட தலைவர் கொடுத்த பரவாயில்ல சக்காத்து முட்டை கனவுலே சரி நனவுலே சரி அவ்வளவு கூடாது. கொஞ்சமான நகையா 7 வண்டியா தங்கத்தால கேட்டாலே சக்காத்து முட்டை போட நாட்டில் வருவான வாசப்படைகளும் மேற்க விட மாட்டேன். நான் மானங்கிட்ட சிரிப்பு அராம்பல் மானங்கிட்ட தூங்கிட்டான் உள்ள பாடின வரான். என்ன பண்றது? தூங்குறாங்க. நீங்க பண்றதுக்கு தூங்கம்னா சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்தா ஆட்ட ஓட்டு ஆட்ட ஓட்டு, இந்த பக்கம் வந்தா ஆட்ட ஓட்டு ஆட்ட ஓட்டு, கதை ஓட்டு கதை ஓட்டு, நான் கதை ஓட்டு 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 கதை சொல்லுமா? ஏண்டா அந்த ஆளு சொன்னா கனவு வந்தாலும் நல்லா தாங்க கூட எவ்வளவு சூத்து வாங்கி போச்சு. சொல்றேன் அண்டா குண்டா அடிக்கு தட்டி எப்படி வாங்கிட்டு போனவே எல்லிக்கா போனது போன மாதிரி போனது போன சக்காத்து முண்டை
ஆட்டிக்கிட்டு வந்துருவேன்ல நான் விட்டுறவனா அப்படியேப்பட்டவனா நீ யாரு நீ விடவே மாட்டேன் வாசப்படி மெருக்க விடக்கூடாது விட்டாதா ஏய், நான் சொல்ற மாதிரி கேளு நாளை மாதிரி வெளியாக கூடாது ஆ, ஏன்னா அவங்க அண்ணன் முதல்ல சோத்துல வெஸ்த வைன்ற நானு யாரு உன் வீட்டுக்காரனுக்கு கிறிஸ்டியன்? நான் கூட வந்துரு ஏண்டா இப்பவே தண்டராப்பாடு என்ன தெரியுமா மகாராணி அம்மாக்கு உடல்நல தெரியவில்லை அதனால வைத்தியர் எங்கெங்க யார் இருக்காங்களோ மொத்த வைத்தியம் என்கிட்ட இருக்கணும் எனக்கு வைத்தியம் தெரியுமா என்ன வைத்தியம்? அருள் கொட்டை அடிச்சு கொடுத்தா காய்ச்சி போக போகுது ஆர்மி டாக்டர். ஏய் அது நீயா? போய் சேர வேண்டியதுதான் அருள் வேதல் குடிச்சா தெரியுமா உனக்கு சரிண்டா உனக்கு தான் கொடுக்க போறேன் நான் சித்த வைத்தியம் இருக்காங்க. ஓகே. காதுல கலந்து கொடுத்துருங்க சாருக்குள்ள காந்து குத்துறேன் ஆ அவ்வளோதான் ஆகட்டும் நல்லதா போச்சு ஏண்டா வேற எதுனா கலந்து கொடுத்தா எனக்கு கண்டுபிடிச்சிருவோம் உடம்பு ரொம்ப காய்ச்சலா இருக்குன்னு தண்டராப்பாடு எங்க இருக்கிற வைத்தியரும் என் வீட்டாட நிக்கணும் இந்த ஆளு வீட்டை தாண்டி போக கூடாது ஜாக்கிரதை. ஆகட்டும் ஓகேலாமா? இது ஒரு நல்ல ஐடியா அது மட்டும் இல்ல அவர் வந்தாருன்னு வச்சுக்க மொத்தம் எத்தனை ஜன்னல் பார்த்தா கது குது மொத்தம் சாச்சிடலாம் ஏன்னா இந்த ஆள் எப்படிதான் தங்கச்சிக்கிட்டு போறோம் தங்கச்சியிட போகவே கூடாது ஏண்டா அவளுக்கு 7 புள்ள போடுறது எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் வந்த லிங்கதெல்லாம் ஏன்கிட்ட வந்துச்சு மொத்த பேப்பர் கிழிச்சு போட்ட மாதிரி படிச்சுட்டு என்னத்துக்கு இந்த ஆட்டை காமிக்கணும் அப்போ வந்தல இது புரிய தான் கீசியா ஆமா இந்த ஆடு எந்த லிங்கமா சேரக்கூடாது ஏய் சாவெல்லாம் ஊராக பாடுக்கலையே தாடா போய் சேர்ந்துருவா போனால அவ அங்கேயே தான் சாகணும் போகலாமா வாடி எல்லாரும் கூட வயிற்று